அந்த நாய்க்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டா ஊசி போட்டுதே ஓனர்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. நீ வேற அண்ணா அவன் சொல்றத கேளுங்க. ஒழுங்கா ஹாஸ்பிடல் போய் ஊசி போட்டுங்க. ஏப்பா துருண்டு கீரல் போட்டதுக்கா பெருசா என்ன ஆயிர போகுது? போங்க முத. பெருசா ஒண்ணும் ஆகாது. முதல்ல நாய் கடிச்ச இடத்துல வலி இருக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சல் வாந்தி வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணி சாப்பாடு இதெல்லாம் குடிக்கவே முடியாது. தண்ணியை பார்த்தாலே தொண்டெல்லாம் இறுகி போய் அப்படியே மூச்சுலாம் விட முடியாத மாதிரி ஆயிடும். வெளிச்ச பார்த்தாலே பயப்படுவீங்க. அதுக்கப்புறம் யாரும் போனா அவங்களை குறைக்கணும்னு தோணும். ஒரே பதட்டமா இருப்பீங்க. வலி போடும் கடைசியா உயிர் போயிடும். வாய முடியாம வீட்டு நாய் ஒரு சின்ன கீரல் போட்டுருக்கு. அதுக்கு என்ன இவ்வளவு வந்து நமக்கு அடிபட்டிருக்கு. அந்த காயத்து மேல நாய் நக்கிச்சுனா வந்து பார்த்தா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப கேட்டகரி 2 இருக்கு. இதுல என்னன்னா வந்து நம்ம கூட நாய் விளையாடிட்டு இருக்கோம். அதோட பல்லு பட்டுரும். அந்த தடலாம் பதிஞ்சிரும். ஆனா ரத்தம் வராது. அப்ப ஊசி போட வேணாம்ல. இப்படிதான் நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நாயோட பல் தடம் பட்டாலும் கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின்றது போட்டே ஆகணும். இப்ப மூணாவது கேட்டகரி எடுத்துக்கிட்டா வந்து இப்ப நாய் வந்து கடிச்சிரும். அந்த இடத்துல லைட்டா ரத்தம் வரும். அப்படி லைட்டா ரத்தம் வந்தாலும் கண்டிப்பா வேக்சின் போடணும். அதிகமா கடிச்சு அப்படியே சதெல்லாம் பிஞ்சிருந்தா தான் வேக்சின் போடணும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லைட்டா பட்டு ரத்தம் வந்தாலும் கண்டிப்பா வேக்சின் இது 5 தவணையா போறாங்க. இப்ப நாய் கடிச்ச முதல் நாள், 3வது நாள், அப்புறம் 7வது நாள், 14வது நாள், 28வது நாள் இப்படி 5 தவணையா போறாங்க. இப்ப நாய் கடிச்சு பயங்கரமா இருந்ததுன்னா 90வது நாள் 6வது தவணை ஊசியும் போறாங்க. இன்னும் அதை சுருக்கி 4 தவணையாவும் மாத்திட்டாங்க. நாய் கடிச்சு சதைக்கு ஒரு சில பேர் பயங்கரமா வந்துடும். அந்த இடத்துல வந்து ரேபிஸ் இம்யூனோகுளோபின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது எதுக்காக போறாங்கன்னா இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து அப்படியே உடம்புல பரவாம அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தா அழிச்சிடும். அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதை நாய் கடிச்சு 24 மணி நேரத்துக்குள்ள போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க. நாய் கடிச்சிடும் பொறுப்பா போய் ஹாஸ்பிட்டல் ஊசி எல்லாம் போட்டுப்பாங்க. 4 தவணை ஒழுங்கா போட மாட்டாங்க. ஆனா 2 தவணை போடுவாங்க. காயம் தான் ஆறிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் எல்லாருமே கவனமா தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்ஜெக்ஷன் போடுறது காயம் ஆறதுக்காக இல்ல, ரேபிஸ் வைரஸ் நமக்கு தாக்காம இருக்க. இப்படி தாக்காம இருக்குன்னா கண்டிப்பா இந்த 4 தவணை ஊசி நம்ம போட்டே ஆகணும். சரிண்ணா, ஏதோ கீரடிச்சுன்னு சொன்னீங்களே, நகம்பட்டி கீரல் இல்ல பல்லு பட்டி கீரல் இருந்தா? அது ஒண்ணும் பெருசா இல்லப்பா. லேசா பல்லு பட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, அவ்வளவுதான். அண்ணே, நாயோட நகம் கீறி இப்ப ரத்தம் வந்ததுன்னா இதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதனா போட்டா போதும். ஆனா நாயோட பல்லு பட்டு ரத்தம் வந்ததுன்னா கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின் போட்டே ஆகணும். ஏன்னா வந்து இப்போ இந்த ரேபிஸ் வைரஸ்ன்றது நாயோட எச்சை சலைவா மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பரவுது. இந்த பையன் சொல்றது எல்லாமே சரிதாப்பா. ஆனா அந்த வீட்டு நாய்க்கு தான் அதுக்கு ஊசி போட்டு வச்சிருக்கோம், எல்லாம் செய்யறோம். அதுக்கு சுரி எல்லாம் இது பிடிக்கல, நல்லா இருக்கு பாக்குறது புசு புசுன்னு. இது பண்ணாலும் நமக்கு இவ்வளவு ஆகும். உங்களை மாதிரி தானே நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தெருநாய் கடிச்சாதான் ஊசி போடணும், வீட்டு நாய் தானே நம்ம ஊசி போட்டுலாம் வளர்ப்பாங்க, அதெல்லாம் கடிச்சா ஊசி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா வீட்டு நாயாவே இருந்தாலும் அதுக்கு ஊசி போட்டே வளர்த்துருந்தாலும் அது கடிச்சதுன்னா கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின் எடுத்து போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வைரஸ் வந்து நம்ம மூளையை தாக்குச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள காப்பாற்றவே முடியாதான், உயிர் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது டாக்டர் சொல்றாங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 59,000 பேர் இந்த ரேபிஸால உயிரிழக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதிகமா பாவம் குழந்தைங்க தான் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்லயே கூட குழந்தைங்க எல்லாரும் வளர்ப்பாங்க, ரோட்ல விளையாட விட்டுருவாங்க. அந்த மாதிரி சமயத்துல குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது நாய் சும்மா பல்லு பட்டுரும், தெரியாம விளையாடும் போது கீறி விட்டுரும். குழந்தைங்க வந்து வீட்ல சொல்றதுக்கு பயந்துட்டு அம்மா சொன்னா திட்டுவாங்க, சொல்ல தெரியாம விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய தப்புகள்லாம். நாய் கடிச்ச உடனே நம்ம டப்புன்னு அந்த இடத்துல சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அழகா ஊசியை போட்டுலாம் ஃப்ரீயாவே போறாங்க. சரி வாங்க போலாம். போவோம். ஆனா 1 to 3 ராவு ஆகும். அது முடிச்சிட்டு 3 மணிக்கு மேல சாப்பிட்டு ஆவாசமா போமா. நாங்க இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எமகண்ட தான் வரும். தெருவில் நடந்து சென்ற சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்ததில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடைக்கு செல்வதற்காக அப்பகுதியில் நடந்து சென்றுள்ளார். அப்போது சுகந்த் என்பவர் வீட்டில் வளர்க்கப்பட்டு வரும் நாய் வீட்டிலிருந்து வெளியே வந்து சிறுமி கீர்த்தனாவை கடித்து குதறியது. அக்கம்பக்கத்தினர் போராடி அந்த நாயிடமிருந்து சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நாயை முறையாக பராமரிக்காததால் தான் இவ்வித அசம்பாவிதம் நடந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆக்ஷனா என்ன எடுத்திருக்கீங்க? கம்ப்ளைண்ட் என்னன்னா இது முதல் முறையில பல முறை அந்த ஓனர்ஸ் வந்து லீஸ்ல கட்டி போடாமல் அதை திறந்து விடுது. கம்ப்ளீட்டா பாதுகாப்பாம வைக்காம இருக்கிறது ஒரு தவறு நடந்ததுனால தான் அவருக்கு மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கணும். பல்வேறு கோணத்துல நம்ம நடவடிக்கை கட்டாயத்துல இருக்கோம். மாநகராட்சி சார்பாக நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் இல்லையா? சில நடவடிக்கைகள் நீங்க எடுக்கலாம் இல்லையா? பொதுமக்களுக்கு இந்த ஒரு ஆத்திரம் வரதான் செய்யறது. அதை நானுமே இன்னைக்கு ஃபீல்ட்ல போவோம். There's only one condition that makes you deathly afraid of water, and once you have it, it's nearly 100% fatal. This is rabies, and it's the reason that animals foam at the mouth when they have it, because they're afraid of swallowing.
Ya,